அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இது என்னன்னு பார்த்தோம்னா ராமர் சீதையோட காதல் காவியம். இது இவங்களோட முதல் சந்திப்பை கம்பர் அழகாக எடுத்துரைக்கிறார். இவங்களோட காதல் காவியம் பார்த்தோம்னா காலத்தால் அழியாத காதல் காவியத்தை கம்பர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்வைகள் ஒன்றே போதுமோ பல்லாயிரம் சொற்கள் வேண்டுமோ என்றானே கவிஞன், கம்பன் தான் கற்பனை ஓவியமோ. கம்பனோடு நூற்றாண்டு காலம் நாம் அன்னை தமிழோடு உறவோடு இருந்திருக்கிறோம். நாமும் சேர்ந்து அவர்களோடு கவி பாடுவோமா? கம்பர் ராமனை மிதிலைக்கு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் என்று எப்படி அவர் கவிதை மூலம் வர்ணிக்கிறார்னா, மையறு மலரின் நீங்கியான் செய் மாதவத்தின் செய்யவள் இருந்தாள். திருமால் போன்ற பெண் பிறந்திருக்கிறாள். திருமகளின் உருவமாக சீதை பிறந்திருக்கிறாள். திருமகனே ராமனே சீதையை கரம் பிடித்து கொள்வாயாக, அதற்காக நீ மிதிலை வர வேண்டும் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். கம்பரை கேட்குறார், ஏன் மிதிலை சீதை பேர் அழகியா? அதற்கு கம்பரை அழகாக எடுத்துரைக்கிறார். உடனே மன்மதன் யோசிக்கிறார். அமுதத்தை எடுத்தார், தூரிகையை தூவினார். சீதையை வரைய வேண்டும் என்று முயற்சி செய்தார். வரைய முடிந்ததா? சீதையை வரைய முடியவில்லை. அப்பொழுதும் நம்ம கவிஞர் கம்பர் விடவில்லை. எவ்வளவு பேரழகியை எப்படி அமுதத்தால் வரைய முடியும்? எதன் மூலமும் சீதையை வரைய முடியாதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வர்ணிச்சிருக்காரு. சீதை அந்த முற்றத்தில் நிற்கும் போது அந்த அழகை எப்படி தெரியுமா வர்ணிச்சிருக்காரு? பூக்களில் இருந்து வரும் நறுமணம், பூக்களில் இருந்து தேன் எடுக்கும் தேனின் சுவை, இதையெல்லாம் சேர்ந்த கலவையாக சீதை இருக்கிறார். இது ஒட்டுமொத்த இனிப்பான கவிதை நமக்கு கம்பர் கொடுத்திருந்தாலும் அதோடு அவர் நிறுத்தவில்லை. இன்னும் கவிதையாக எடுத்துரைத்திருக்கின்றார். சீதையின் அழகை மேலும் வர்ணிக்கிறார். இமையா நாட்டம், மண்ணில் உள்ள மாந்தர்களுக்கு மட்டுமல்லாமல் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கும் சீதையின் அழகை கண்டு 2 கண்கள் நமக்கு போதவில்லை, சீதையின் அழகை காண என்று வர்ணிக்கிறார். மேலும் சீதையின் அழகை இன்னும் மெருகூட்டுவதற்காக சொல்கிறார். குன்றும் சுவரும் கல்லும் மண்ணும் உருகுகின்றது. உருகுவது கம்பனின் கவிதையா இல்லை புல்லா அப்படி என்று வர்ணிக்கிறார். பெண்களுக்கு நகை என்பதே மிகவும் அழகு. ஆனால் சீதை போட்டிருப்பது நகை அணிந்திருந்தால் நகைக்கு சீதை அழகா, அவளுக்கு நகை அழகா என்பதை உவமையாக கூறியிருக்கிறார் கம்பர். இறுதியாக மங்கையர்க்கெல்லாம் ஒரு மருந்தாக சீதையை எடுத்துரைத்திருக்கிறார் கம்பர். கன்னி மாடத்தில் சீதை நிற்க, கீழே ராமன் நிற்க. அதை கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றோடு ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். எவ்வளவு அழகாக கம்பர் எடுத்துரைக்கிறாரு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார் என்று இருவரின் பார்வைகள் ஒன்றோடு ஒன்று கவ்விக்கொண்டு உருமாறுகின்றது. இருவரும் காதல் வயப்பட்டு நிலை தடுமாறுகிறாங்க. இதை அற்புதமான காதல் ஓவியமாக கம்பன் மாற்றிவிட்டார். இதை அவ்வளவு அழகாக எடுத்துரைத்த கம்பருக்கு நன்றி.